Hi everyone, welcome to our channel Medjo Nursing. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா previous year question paper series தான் பார்க்க போறோம். நம்ம வந்து 6th part வந்துட்டோம். ஆனா இதுல என்ன question paper பார்க்க போறோம் அப்படின்னா RRB 2019ல நடந்த question paper தான் பார்க்க போறோம். July 20 shift 1, அதாவது போன 2019ல வந்து 2 நாள் நடந்திருக்கு. shift 1 shift 2 20 நடந்திருக்கு, 21 நடந்திருக்கு. So total 4 papers இருக்கு. நம்ம one by one பார்க்கலாம். First question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which one of the following is not a type of back massage அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேக் மசாஜோட டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ளூரேஜ், பெட்ரிசேஜ், ஃப்ரிக்ஷன், பர்கஷன் அண்ட் வைப்ரேஷன். இதெல்லாம் தான் வந்துட்டு பேக் மசாஜோட டைப்ஸு. இதில் பாருங்கள் எஃப்ளூரேஜ் இருக்குது, டேப்பிங் இருக்குது, பெட்ரிசேஜ் இருக்குது, சோக்கிங் வந்து இதில் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். இதில் என்ன கேட்டிருக்காங்க நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட். ஸோ இதில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வராது. ஓகே, தென் யுரேத்ரல் ஓப்பனிங் லொக்கேட்டட் பிஹைண்ட் த பீனிஸ் ஆன் தி வென்ட்ரல் சர்ஃபேஸ். அதாவது யுரேத்ரல் ஓப்பனிங் வந்துட்டு பீனிஸ்க்கு பிஹைண்ட் பின்னாடி இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பிஹைண்டில் இருந்தால் அது ஹைப்போஸ்பாடியாசிஸ், இன்ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எபிஸ்பாடியாசிஸ். ஓகே, then வந்துட்டு வல்சலம் forceps is used for the gripping the cervix. வல்சலம் வந்துட்டு forceps வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? cervix-ஐ grip பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுறதுக்காக. then universal safety precaution are a set of guidelines to protect the healthcare workers. universal safety precaution யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? healthcare workers, அதாவது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். Then which type of crutch is frequently used by a patient of all ages on a short term basis? crutchesல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 டைப் இருக்கு. axillary crutches, forearm crutches, platform crutches and glitter crutches. axillary crutches வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஆக்சிலரி crutches. அதாவது நம்ம காலில் அதாவது ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி போஸ்ட் ஆப் ரெக்கவரி இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ஆக்சிலரி crutches. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஷார்ட் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி crutches. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின். A condition of a inner ear characterized by episodic vertigo, tinnitus and sensorineural hearing loss is referred to as otitis media, nystagmus, Meniere's disease, otosclerosis. ஆக்சுவலாக இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்னர் இயர் டிசீஸ்னு இன்னர் இயரில் வரக்கூடிய கண்டிஷன் வெர்டிகோ, டினிட்டஸ், சென்சோரியூரினல் ஹியரிங் லாஸ். திஸ் 3 வந்தாலே நமக்கு என்ன இது அப்படின்னா மீனியர்ஸ் டிசீஸ் தான். ஓகே, மீனியர்ஸ் டிசீஸில் தான் வெர்டிகோ இருக்கும், டினிட்டஸ் அண்ட் சென்சோரியூரினல் ஹியரிங் லாஸ் இருக்கும். Okay, then growth hormone is secreted by which of the following endocrine gland? growth hormone எதில் secrete ஆகும்? pituitary glandல தான் secrete ஆகும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். The next question, breakdown of glycogen to glucose is known as. இதில் ஆப்ஷன் பாருங்க, glycolysis, proteolysis, glycogenolysis, proteogenolysis. அதாவது புரோட்டான் வந்திருக்க ஆப்ஷன் கிடையாது. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம். இல்லை கிளைகோலைசிஸா கிளைகோஜீனோலைசிஸான்னு தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கிளைகோலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? கிளைகோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். கிளைகோஜீனோலைசிஸ்னா என்ன அப்படின்னா கிளைகோஜனை குளுக்கோஸாக பிரேக் டவுன் பண்ணுறது தான் வந்துட்டு கிளைகோஜீனோலைசிஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தென் விச் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி கிட்னி? எது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்ச கொஷின், நெஃப்ரான். தென் inadequate pumping action of heart is known as. ஹார்ட் வந்து ஒழுங்காக பம்ப் பண்ணலைன்னா அது என்ன சொல்கிறோம்? கார்டியோஜெனிக் ஷாக். கார்டியோஜெனிக் ஷாக்கில் தான் என்ன ஆகும்? ஹார்ட்டு ஒழுங்காக பம்ப் ஆகாது. அனஃபைலட்டிக் ஷாக்னா ஏதாவது அனஃபைலசிஸ்னால வருது, செப்டிக்னா இன்ஃபெக்ஷனால வருது, அப்ஸ்டெட்டிக்னா வருது. ஸோ இதில் வந்துட்டு inadequate pumping action of the heart அப்படின்னு கேட்டதுனால இந்த கார்டியோஜெனிக் ஷாக் தான். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் கெயின் ஆஃப் தி நியோனேட் பெர் டே? நியோனேட்டோட ஆவரேஜ் வெயிட் கெயின் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து நார்மலாக எந்தெந்த மந்தில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். 0 to 3 months, அதாவது 0 to 3 months. ஓகேங்களா, 0 to 3 monthஸில் வந்து எவ்வளோ வெயிட் கெயின் ஆவாங்க அப்படின்னா 30 கிராம் பெர் டே வந்து வெயிட் கெயின் ஆகுவாங்க. ஸோ 3 to 6 months பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம், அதில் வந்து 10 கிராம் லெஸ். தென் 6 to 9 months பார்த்தீங்க அப்படின்னா 15 கிராம் பெர் டே.
தென் 9 to 12 months வந்து 12 gram per day. தென் 1 to 3 years பார்த்தீங்க அப்படின்னா 8 gram per day. தென் வந்துட்டு 3 to 6 years பார்த்தீங்கன்னா 6 gram per day. ஓகேயா, ஃபஸ்ட்டு மூணு மாதமாக பிரிச்சுக்கணும். 0 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12 அப்படி பிரிச்சுட்டு 30, 20, 15, 12 gram per day. ஓகேயா, 30, 20, 15, 12 இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். 3 months 0 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12. ஓகே, தென் வந்துட்டு 3 இயர்ஸாக பிரிச்சுக்கணும். 1 to 3, 3 to 6. 1 to 3 இயர்ஸ்க்கு 8 gram, 3 to 6 இயர்ஸ்க்கு 6 gram. ஓகேயா, ஸோ இதில் பாருங்கள் நியோனேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 to 30 grams இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தென் வாட் டஸ் மிக்சர் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் கண்டைன்ஸ்? சர்ஃபாக்டன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்சிக்யூ தான் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்சிக்யூவை எப்படி படிக்கணும்னா, இப்போ வந்து இந்த எம்சிக்யூ என்ன கேட்டிருக்காங்க, வாட் டஸ் மிக்சர் ஆஃப் சர்ஃபாக்டன்ட், சர்ஃபாக்டன்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபாக்டன்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு டாபிக் வந்து அதில் என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். ஸோ சர்ஃபாக்டன்ட்னா என்னது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் சர்ஃபாக்டன்ட்ஸு. அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆல்வியோலைய லைனிங் இன் தி ஆல்வியோலை. ஓகே, சாரி ஆல்வியோலையில் தான் வந்துட்டு சர்ஃபாக்டன்ட் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இருக்குது, லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலையில் இருக்குது. ஓகேயா, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஆல்வியோலர் கொலாப்ஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது, தென் கேஸ் எக்ஸ்சேஞ்சை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஆக்சிஜன் CO2 உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ சர்ஃபாக்டன்ட் நமக்கு நேச்சுரலாக என்ன செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டைப் 2 நிமோசைட் செல்ஸ். டைப் 2 நிமோசைட் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, சர்ஃபாக்டன்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தென் வந்துட்டு இது எப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24லேருந்து 28 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனில் இது வந்து ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. தென் 28லேருந்து 34 வீக்ஸில் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி அதோட ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு சர்ஃபாக்டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த லங் வந்து அந்த குழந்தையோட ஃபீட்டஸோட லங் வந்து நல்லா மெச்சூர் ஆயிடும். அதுவாகவே தானாகவே ப்ரீத் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கும். ஓகேயா, தென் வந்துட்டு எவ்வளோ கிராம் வந்துட்டு எவ்வளோ மில்லிகிராம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 24 to 28 வீக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 to 1.5 மில்லிகிராம் பெர் கேஜி பெர் டே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது 24 to 28 தான் ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிறப்பவே எவ்வளோ இதில் வந்துட்டு இதாகுது, 0.5 to 1.5 மில்லிகிராம் பெர் கேஜி பெர் டே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28 to 34 வீக்ஸ் 28 to 34 வீக்ஸில் 1.5 to 3.5 மில்லிகிராம் பெர் கேஜி பெர் டே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் நியோனேட் பீரியட் எவ்வளோ, 28 டேஸ் வரைக்கும், 0 to 28 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 10 milligram per kg per day. Then infant 1 to 12 months தான் infant periods. இந்த infant periodல 10 to 20 milligram per kg per day வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் அடல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 50 milligram per kg per day வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள் 24 to 28, தென் 28 to 34. 24 to 28 பார்த்தீங்கன்னா 0.5 to 1.5, 28 to 34 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 to 3.5. ஜெஸ்டேஷன் பீரியடில் பாயிண்டில் தான் வந்துட்டு வருது. 1.5 to 1.5, 1.5 to 3.5. தென் நியோனேட் பார்த்தீங்கன்னா 5 to 10, இன்ஃபேன்ட் பார்த்தீங்கன்னா 10 to 20, அடல்ட் பார்த்தீங்கன்னா 20 to 50 மில்லிகிராம் பெர் கேஜி பெர் டே. ஓகேயா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 கேஜி இருக்கக்கூடிய அடல்ட்டுக்கு வந்து எவ்வளோ சர்ஃபாக்டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 மில்லிகிராம் டெய்லி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேயா, இப்படி தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு எம்சிக்யூ படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து அந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் இஸ் த ஹார்மோன் தட் இன்க்ரீசஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பை இன்சர்ட் எ வாட்டர் சேனல் ஆர் அக்வாபோரின்ஸ்? நமக்கு வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னாலே ADH தான், அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் தான். ஓகேயா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Then Bacillus cereus food poisoning is commonly associated with the consumption of
ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுனால தான் வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு பெசிலஸ் சீரியஸ் ஃபுட் பாய்சனிங் வந்து அக்கர் ஆகும். ஓகேயா. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிம்டம்ஸ் ஷுட் பி வாட்ச்ட் ஃபார் எ பேஷண்ட் ரிசீவிங் லூப் டயயூரிட்டிக்ஸ். ஓகே, இப்போ லூப் டயயூரிட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, லூப் டயயூரிட்டிக்ஸ்னா என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, லூப் டயயூரிட்டிக்ஸ் will lose the all electrolytes. ஓகேயா, எலக்ட்ரோலைட்ஸை லூஸ் பண்ணிடும். அதுதான் வந்துட்டு லூப் டயயூரிட்டிக்ஸ்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ்லாம் போகும் அப்படின்னா, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் KMC. ஓகேயா, K ஃபார் பொட்டாசியம், M ஃபார் மெக்னீஷியம் அண்ட் C ஃபார் கால்சியம். ஓகே, இந்த 3 எலக்ட்ரோலைட்டை தான் மேஜராக வந்து லூப் டயயூரிட்டிக்ஸ் வந்து லூஸ் பண்ணோம். ஸோ இதில் ரொம்ப அதிகமாக லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பொட்டாசியம் தான் வந்துட்டு மேஜராக நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேயா. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லூப் டயயூரிட்டிக்ஸோட சிம்டம்ஸ் எந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்து மெயினாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் தான் இருக்கும். பேரஸ்தீசியா, ரெஸ்ட்லெஸ்னஸ், அஜிடேஷன் இந்த இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமனாக கிடையாது. வீக் இர்ரெகுலர் பல்ஸ் இருக்கும். பிகாஸ் லூப் டயயூரிட்டிக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய யூரின் போகும். ஸோ நம்ம பாடியில் இருக்க கண்டென்ட் எல்லாம் வெளியே போயிடும், வாட்டர் கண்டென்ட் எல்லாம். ஸோ வீக் இர்ரெகுலர் பல்ஸ் தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ செகண்ட் லைன் ட்ரக் ஃபார் டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸோட ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் என்ன, செகண்ட் லைன் ட்ரக் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் என்ன அப்படின்னா ஐசோனயசிட், ரிஃபாம்பிசின், எத்தம்பியூட்டல், பைரசினமைடு. ஓகேயா, இந்த 4 ட்ரக் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக். இதில் பாருங்கள், ரிஃபாம்பிசின் இருக்குது, எத்தம்பியூட்டல் இருக்குது, ஐசோனைசர் இருக்குது. இது 3மே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அமிகசின் தான் செகண்ட் லைன் ட்ரக். செகண்ட் லைன் ட்ரக் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிகசின், லிவோஃப்ளாக்சசின், தென் வந்துட்டு லினிசாலிட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, நம்ம மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் தெரிஞ்சாலே நம்ம பேலன்ஸ் இருக்கிறது தான் செகண்ட் லைன் ட்ரக்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா. தென் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், த சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் தி என்டையர் ஐ அலாங் வித் த பார்ட் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ் இஸ் டர்ம்ட் அஸ். ஓகேயா, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்டையர் ஐயை வந்து ஆப்டிக் நர்வ் எல்லாம் சேர்ந்து என்டையர் ஐயை ரிமூவ் பண்ணுறதோட பேர் என்ன, சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணக்கூடிய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா எனுக்லேஷன் தான் வந்துட்டு அதோட நேமு. எனுக்லேஷன் மீன்ஸ் என்டையர் ஐ ப்ளஸ் ஆப்டிக் நர்வ் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக வந்துட்டு சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ கெரட்டோமிலியாசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நம்ம. இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டு ரீஷேப் த கார்னியாவை ரீஷேப் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி தான் வந்துட்டு என்னது, கெரட்டோமிலியாசிஸ். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தின் லேயர் ஆஃப் தி கார்னியாவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கார்னியாவை ரீஷேப் பண்ணுவாங்க. கெரட்டாட்டமி அப்படின்னா இதுவும் ரெஃப்ராக்டிவ் எரரை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவாங்க. கார்னியாவில் ஒரு சின்ன இன்செஷன் மேக் பண்ணி ரெஃப்ராக்டிவ் எரரை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா. விட்ரியோ ரெட்டினல் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ரெட்டினா, தென் வந்துட்டு விட்ரஸ், இதில் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி. மெயினாக என்னென்ன பேஷண்ட் பண்ணுவாங்கன்னா, ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்க. ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த அதர் டேர்ம் ஃபார் ரெக்கவரி ஃப்ரம் இல்னஸ். அதாவது இல்னஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷனலிசம், ரியாக்ஷன் ஃபார்மேஷன், ரெக்ரெஷன் அண்ட் ரெமிஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, ரெக்ரெஷன் மீன்ஸ் ரெக்கவரி ஃப்ரம் இல்னஸ். ஓகே, த ப்ராசஸ் பை விச் ADP phosphorylate by PI to ATP in the electron transport chain is known as oxidative phosphorylation. இது வந்து ஜென்ரல் சயின்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேயா. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின், த ரிமூவல் ஆஃப் டிஷ்யூ ஃப்ரம் தி ப்ளூரல் ஸ்பேஸ் இஸ் known as. அதாவது ப்ளூரல் ஸ்பேஸ்லேருந்து டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதாவது பயாப்சி, ப்ளூரல் ஸ்பேஸ்லேருந்து டிஷ்யூ ரிமூவ் பண்ணுறக்கூடிய நேம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. லிவர் கிடையாது, ஸ்ப்ளீன் கிடையாது, பிரஸ்ட் கிடையாது. ஸோ லங் பயாப்சி. இது நார்மலாக ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின், த பேஸ்மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். பேஸ்மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் என்னது, SI நோட் தான் பேஸ்மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். தென் வந்துட்டு த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரைமரி குரூப். பிரைமரி குரூப்போட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பிரைமரி குரூப்னா
இன்டைரக்ட் இருக்கா, டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, வாலண்டரி மெம்பர்ஷிப் கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னது பிரைமரி குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, which of the following is heart shape pelvis? heart shape pelvis வந்து எதில் இருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. கைனகாய்ட் கிடையாது, கைனகாய்ட் இஸ் நார்மல் பெல்விஸ். தென் வந்துட்டு ஆந்த்ரோபாய்ட் கிடையாது, பேட்டிப்ளாய்டு கிடையாது. பேட்டிப்ளாய்டு வந்து இப்படி இருக்கும், ஆந்த்ரோபாய்டு வந்து ஓவல் ஷேப் இருக்கும். ஆண்ட்ராய்டு தான் வந்துட்டு ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு பெல்விஸ். The next question என்ன அப்படின்னா, which is the process of recording the electrical potential of skeletal muscle and nerve supplying them by inserting the small needle electrode into the muscles? ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மஸ்குலோகிராஃபி தான். இசிஜினா நார்மலாக நமக்கு தெரியும் கார்டியோகிராம், அண்ட் இஇஜினா பிரெயினுக்கு, இசிடி வந்துட்டு சைக்காட்ரிக் பேஷண்ட் கொடுக்கக்கூடிய தெரப்பி, கன்வல்சிவ் தெரப்பி. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன ஸ்மால் நீடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸை மசிலில் பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸோட எலக்ட்ரிக்கல் பொட்டான்ஷியலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இதோட இது இஎம்ஜியோட ஒர்க்கு. ஓகேயா. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைம் இன்டர்வல் பிட்வீன் infection of suspected person and the appearance of signs and symptoms of the disease is called. அதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து அதிலிருந்து நமக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வெளியே தெரியக்கூடிய அந்த குறிப்பிட்ட பீரியடை வந்து என்னன்னு சொல்லுவோம், இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, which is described as the powerhouse of the cell. powerhouse of the cell வந்து என்னது, மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, then prions include protein. ஓகேயா, இது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். prionsனா என்ன அப்படின்னா, prionsனா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன். இது வந்துட்டு என்ன பண்ணும், நமக்கு நம்ம பாடியில் வந்துச்சு அப்படின்னா டிசீஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கிடையாது இதுக்கு. இது வந்து ஒரு ஃபேட்டலான கண்டிஷன். Who is recognized as the father of psychoanalysis? Father of psychoanalysis யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். Then how many calories does 1 gram fat give? 1 gram fat வந்துட்டு எவ்வளோ கலோரிஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 4, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 1 கிராம் ஃபேட் வந்து எவ்வளோ கொடுக்கும், 9 கிராம் கலோரிஸ் கொடுக்கும். ஓகே, தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், who is known as the Napoleon of India? இது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், சமுத்திரகுப்தா. ஓகே, தென் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், large heaped up mass of scar tissue developed and extending beyond the wound surface is known as. அதாவது wound surface தாண்டி ஸ்கார் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகுற அது பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கிலாய்ட்ஸ் தான் வந்துட்டு. The next question என்ன அப்படின்னா, the preterm infant's elbow may easily brought across the chest with no resistance. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சைனோட நேம் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ப்ரீடம் இன்ஃபென்ட்டுக்கு வந்து எல்போ வந்து இப்படி பாடி பற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா பாடியோட மிட்லைனை தாண்டி வந்தால் ப்ரீடமோட எல்போ வந்து போகும். இந்த சைனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்கார்ஃப் சைன். ஓகேயா, ஸ்கார்ஃப் சைன். சன்செட் சைன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த எல்லோயிஷாக இருக்கும் அதை பார்க்கும்போது சன்செட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த சைன் பேர் தான் என்னது, சன்செட் சைன். டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ், கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ், இது ரிஃப்ளெக்ஸில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் கிரேனியல் நர்வ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்? சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்க்கு எந்த நர்வ் ரெஸ்பான்சிபிள் கேட்டிருக்காங்க, ஆல்ஃபாக்டரி. ஓகே, தென் இன் விச் கண்டிஷன் த phototherapy is used for the treatment?
எந்த இதுக்கு ஃபோட்டோதெரப்பி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜாண்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். The nearsightedness is also known as hypermetropia. சாரி, நியர்சைட்டட்னஸ் வந்துட்டு மயோஃபியா. ஓகே, நியர்சைட்டட்னஸ்னா மயோஃபியா, லாங் தான் வந்துட்டு இருந்ததுன்னா ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, which one of the following is the duration of first 5-year plan? first 5-year பிளானோட டியூரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1951லேருந்து 1956 வரைக்கும். இதுலேருந்து அப்படியே கண்டினியூஸ் செகண்ட் 5-year பிளான், தேர்ட் 5-year பிளான் அப்படி போயிட்டுருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய 5-year பிளான் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு இதோட பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாகவே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் 4 கொஷின் பேப்பர் வந்துட்டு 2019லேயே 4 கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ 4 கொஷின் பேப்பரும் அடுத்தடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.